ஓம் சக்தி. அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் கருவறையில் பார்க்கின்ற அலங்காரம் பிரம்மகி அலங்காரம். பிரம்மகி அலங்காரத்தை பற்றி கூறுவதற்கு முன், அந்த பிரம்மகி யார், அவள் என்ன செய்தால் என்பதை பற்றியெல்லாம் நாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல உலகத்தை ஆதிபராசக்தியானவள் படைத்தாள். பிறகு 9 நவகிரகங்களை படைத்தாள். அடுத்து இயற்கையை படைத்தாள். இப்படி ஒரு அழகான நதிகளை படைத்தால், கடலை படைத்தால், காடுகளை படைத்தால். இப்படி அழகான ஒரு இயற்கை சூழல் மிகுந்த ஒரு உலகை படைத்துவிட்டு, இது சும்மா இருந்தால் நல்லா இருக்காது, இதில் பல உயிர்கள் வாழ வேண்டும் என்று ஓரறிவு உயிரிலிருந்து 5 அறிவு உயிர்களை வரை படைத்து, பிறகு அந்த இயற்கையை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்பதற்காக மனித குலத்தை படைக்க வேண்டும் என்று ஆண் பெண் என்ற இருபாலரையும் படைத்தார்கள் என்பது வரலாறு. இந்த எல்லாமே அமைஞ்சு போச்சு, இயற்கை சூழல் அமைஞ்சிருச்சு. எறும்பு முதல் கொண்டு எல்லா உயிர்களையும் படைச்சாச்சு, ஆண் பெண் என்ற இனத்தையும் படைச்சாச்சு. சரி, இவங்களெல்லாம் நெறிப்படுத்தி ஒழுங்காக கொண்டு செல்வதற்கு ஒரு கடவுள் தேவை. அதனால் 3 கடவுளர்களை படைத்தாள். ஒன்று படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில். என்னால் படைத்தால் மட்டும் போகாது, அந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றினால் மட்டும் போதாது, அந்த உயிர்கள் பெருகிவிடும், அப்புறம் உலகத்திலே இடம் இல்லாமல் போயிடும். அதனால் சிலவற்றை அழித்து தான் ஆக வேண்டும் என்று ஒரு உயிரை ஒரு உயிர் அழித்து வாழக்கூடிய ஒரு பரிணாம வளர்ச்சியை தெய்வம் படைத்தது என்பது வரலாறு. சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் அவரவர் தொழில்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த தேவர்களுக்கு என்று ஒரு குரு இருந்தார். அவருடைய பெயர் பிரகஸ்பதி. நேர்வினை என்றால் அதற்கு ஒரு எதிர்வினையும் வேண்டும் என்பதற்காக தேவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அசுரர்களையும் படைத்தார். நல்லது கெட்டது 2மே இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அந்த தேவர்களினுடைய குரு பிரகஸ்பதி, அசுரர்களுடைய குரு சுக்கிராச்சாரியார். இப்படி தேவர் குலம் படைச்சாச்சு, அசுரர் குலமும் படைச்சாச்சு. இந்த தேவர்கள் எப்படி தோன்றினார்கள், அசுரர்கள் எப்படி தோன்றினார்கள் என்பதை எனக்கு தெரிந்த அளவு, நான் படித்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கின்றேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் மன்னித்து கொள்ளலாம். தேவர்கள் தோன்றுவதற்கு, அசுரர்கள் தோன்றுவதற்கும் முக்கிய காரணமாக இருந்தவர் காசிப முனிவர் என்ற ஒரு பெரிய முனிவர். அவர் நல்ல தவ வலிமை படைத்தவர், அதீத சக்திகள் வாய்ந்தவர். அவருக்கு தட்சன் தன்னுடைய மகள்கள் 10 பேருக்கு மேலே அவருடைய மகள்களை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த 10க்கு மேற்பட்ட பெண்களை மணந்து அந்த காசிப முனிவர் வாழ்கின்ற காலத்தில் அவர்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படுகின்றது. அப்போ அதில் முக்கியமான 2 பெண்கள் அதிதி, திதி. இதில் அதிதி பெரியவள், திதி சிறியவள். அதிதி மிகவும் நல்ல குணம் படைத்தவள், பொறுமையானவள், நல்ல பண்புகளை கொண்டவள், நல்ல குணம் படைத்தவள். திதி இருக்கிறாள, அவர் ரொம்ப தீய குணம் படைத்தவள், பொறாமை குணம் படைத்தவள், தனக்கு மட்டுமே எதுவும் முதலில் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வ கோளாறுன்னே சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட இந்த 2 பெண்களுக்கும் குழந்தைகள் பிறக்கின்ற ஒரு நேரம் வருகின்றது. அப்போ அந்த காசிப முனிவர் சொல்கிறாரு, நமக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு இது தருணம் கிடையாது, இன்னும் சிறிது நாட்கள் போய் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். அதை கேட்பாளா இந்த திதி? அவள் தான் ரொம்ப ஏருக்கு மாறானவள் இல்லையா? அவள் இந்த அதிதி ஒத்துக்கொள்கின்றாள். ஆனால் திதி
எனக்கு உடனே குழந்தை பிறந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பம்பு பண்ணுறா. அவருடைய கெட்ட குணத்தினால அவர் சீக்கிரமே கர்ப்பம் அடைஞ்சிடுறா. பிறகு அதிதி கர்ப்பமாகின்றார். 2 பேருக்கும் குழந்தை பிறக்கின்றது. குழந்தை பிறப்பதற்கு முன்னும் இவ சொல்கிறா, எங்கள் அக்காவுக்கு முன்ன அதிதிக்கு முன்ன எனக்கு குழந்தைகள் பிறந்தாகணும் அப்படின்னு சொல்கிறா. இவளுடைய தீய குணம், பொறாமை குணம், அதாவது ஒரு இருட்டு உலகத்தில் கோரமான முகங்களை கொண்ட அசுரர்கள் இந்த திதிக்கு பிறக்கிறாங்க. அதிதியினுடைய குணத்திற்கேற்றாற் போல இந்திரன் முதலானோர், சூரியன், இந்திரன் போன்ற தேவர்கள் பிறக்கிறார்கள். இந்த தேவர்கள் அழகாகவும் நல்ல ஒரு அறிவு கூர்மை உள்ளவர்களாகவும் தேவலோகத்தில் போய் அவர்கள் அடைய வேண்டும் என்பது வழக்கமாகி விடுகின்றது. பிறகு தேவர்கள் வானுலகத்தில் இருக்கிறாங்க, பூமி படைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பாதாள உலகத்தில் அசுரர்கள் இருக்காங்க. இந்த அசுரர்களுக்கு எப்போவுமே ஒரு பொறாமை, போட்டி. அவங்க மட்டும் அழகாக இருக்கிறாங்க, நம்ம அசிங்கமாக இருக்கோம். அவங்க மேல் உலகத்தில் சொர்க்கத்தில் சும்மா சோமபானம் சுறாபானம்னு ஏதோ குடிச்சிக்கிட்டு அந்த பெண்களோடெல்லாம் நடனம் ஆடிக்கிட்டு ஆனந்தமாக இருக்கிறானுங்க. நாம் இந்த நரகத்தில் இருட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ட்டு எப்பவுமே இவங்களுக்கு அந்த தேவலோகத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு வைராகிய குணம் இருந்து கொண்டே இருந்தது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அசுரர்கள் தோன்றி அதுக்கு முயற்சி பண்ணி கொண்டே இருப்பார் என்பதுதான் வரலாறு. நல்ல குணம் படைத்த தேவர்களை பார்த்து பொறாமை கொண்ட அசுரர்கள் அவர்களை அழிக்க வேண்டுமானால் நாம் தேவர்கள், அதாவது பிரம்மாவினுடைய பிரம்மா இதில் விஷ்ணு எப்படியாவது தப்பிச்சிடுவார். பிரம்மாவும் சிவனும் வரம் கொடுத்தே மாட்டிப்பாங்க. அப்படி வரம் கொடுத்து மாட்டிக்கிறவங்கள காப்பாற்றி விடுறது விஷ்ணுவாக இருக்கும். அல்லது இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஒரு அரக்கர்கள் தங்களை யாருமே தேவர்களே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அலட்சியத்தில் பெண்களால் தன்னை அழிக்க முடியாது அப்படின்ற வரத்தை அழிக்க முடியுன்றத மறந்துட்டு பெண்களை குறிப்பிடாமலேயே வர வாங்குவாங்க நிறைய பேர். அப்படி பிரம்மாவை நோக்கி தவம் செய்யும் போது இந்த பிரம்மா இருக்கிற பாருங்க உக்காந்துக்கிட்டு அவர் சும்மா வரம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். யார் கடினமான தவம் செய்கின்றார்களோ அப்படியே தன்னை வருத்தி ஒரு புற்று சூழ உக்காந்து அமர்ந்து இல்லது அக்னியில இருந்து இது மாதிரி கடும் தவம் செய்கின்றவர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரத்தை கேள் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாகா வரம் தான் கேட்பானுங்க. 2வது இந்த தேவர்களை நாங்கள் அழிக்க வேணும்னு கேட்பாங்க. இவங்களுக்கு தெரியும் அவங்கள அழிக்க முடியாது அப்படின்றது தெரியும் கடவுள்களுக்கு. ஆனாலும் அவங்க கடுமையான தவம் இருக்கும்போது வரம் கொடுக்க வேண்டியது கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த அசுரர்கள் தோன்றுகிறார்கள். அந்த அசுரர்கள் தோன்றி அக்கிரமம் செய்து முனிவர்களை எல்லாம் வருத்துவது இது போன்ற செயல்களை செய்து வரும்போது அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களும் கடவுள்கிட்ட முறையிடுறாங்க. இந்த அசுரர்கள் தொல்லை தாங்க முடியல, எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, எங்களை தவம் செய்ய விட மாட்டேன்றாங்க, அமைதியாக நாங்கள் எங்கேயோ காட்டில் குடியில் அமைத்து வாழறோம், அங்கேயும் எங்களை விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புகார் செய்கிறாங்க. அப்போ கட்டாயம் அசுரர்களை அழிக்க வேண்டிய கட்டாயம் வருகின்றது. அப்போ சிவன் தன்னுடைய பலத்தை கொண்டு அவர்களை அழிக்க பார்க்கிறார். அது முடியவில்லை. ஏன்னா அவன் சிவனாலேயே அழிக்க முடியாதுன்ற வரத்தை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இது அழிப்பதற்கு பெண்ணால் எனக்கு பரவாயில்ல, பெண்கள் ஒன்றும் என்னை பண்ணிட முடியாது அப்படின்றத அந்த பெண்கள்ன்றத மறந்துட்டானுங்க அந்த அசுரனுங்க. அந்தகாசூரன்ற ஒரு அசுரன், அவன் பார்த்தீங்கன்னா இரத்த அசுரன். அதாவது அவனை ஒருத்தனை கொன்னோம்னா அவன் உடம்புல இருந்து விழுகின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒரு அசுரனாக தோன்றும். இந்த இரத்த அசுரன் அந்தகாசூரன் எல்லாம் ஒன்று தான். அவங்க இது மாதிரி பண்ணுறதை பார்த்த உடனே ஒன்றும் செய்ய முடியல. தன்னுடைய சக்தியான, அதாவது தன்னுடைய ஒரு தளபதி மாதிரி
படைத்தலைவன் மாதிரி முதல்ல அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளியை அனுப்புகிறாங்க. காளியை அனுப்புனா காளியும் போரிட்டு பார்க்குறா, அதுவும் முடியல. அப்புறம் எல்லாரும் வந்து கடவுள்கிட்ட முறையிடுறாங்க, நீங்கள் கொடுத்த வரத்தால் நாங்கள்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறோம், எங்களை அவங்க ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னோடனே ஒரு தீர்மானம் கொண்டாடுறாங்க. அதாவது தெய்வங்களுடைய அம்சத்தை கொண்டு ஒரு புதிய படையை, பெண்கள் படையை உண்டாக்கி அந்த பெண்கள் படையை அனுப்பி அந்த அசுரர்களை அழிப்பது. அது மாதிரி தான் சும்ப நிசும்பர் இது போல அசுரர்களையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க தோன்றி வரும்போது அவங்கள அழிக்கிறாங்க. அப்படி ஏற்பட்ட ஒரு படை தான் பெண்கள் படை வந்தது இந்த சப்த கன்னியர். சப்தம்னா 7 கன்னியர்கள்னா திருமணம் ஆகாதவர்கள் என்று சொல்றாங்க. அதையே சப்த மாதாக்கள்னு சொல்றாங்க. மாதாக்கள்னு ஒரு கன்னி பெண்ணை கூட மாதா, அம்மா, தாயே அப்படின்னு கூப்பிடலாம் இல்லையா, அப்படியும் இருக்கலாம். அதே வந்து வடநாட்டில் அஷ்ட மாதாக்கள் என்று காளியையும் வைத்து, இந்த சப்த கன்னியரோடு காளியை வைத்து சப்த மாதாக்கள் என்றும் வழிபடுவதாக ஒரு புராணம் இருக்கின்றது. எது எப்படியோ தீயவற்றை அழிப்பதற்கு தெய்வம் எடுத்து கொண்ட ஒரு படைதான் இந்த சப்த கன்னியர் காவல் தெய்வங்கள். எல்லா கோயில்கள்லையும் அந்த சப்த கன்னியர் சிவன் கோயில்கள்ல இருக்கும். நம்முடைய அம்மன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்லாம் இந்த சப்த கன்னியர் வழிபடுவார்கள். இந்த சப்த கன்னியர் வழிபாடு என்பது மிகவும் சிறந்தது. திருமணமாகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள், எந்த ஒரு வரத்தை வேண்டி நாம் இவர்களை வழிபட்டாலும் அந்த வரத்தால் வரம் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். இந்த சப்த கன்னியர் யார் யார் என்றால், பிரம்மாவும் சரஸ்வதியும் இவர்களுடைய 2 அம்சங்களை கொண்டு உருவானவள் தான் பிரம்மகி சாவித்திரியை என்ற இன்னும் சில பேர்கள்லாம் கூட உண்டு. அந்த பிராமி சிவனும் மகேஸ்வரியும் சேர்ந்து உண்டானது மகேஸ்வரி. அடுத்தது கௌமாரி, முருகனுடைய சக்தியும் வேணும் இல்லையா, அதனால முருகர்கிட்ட இருந்து ஒரு சக்தியை பெறாங்க, அது கௌமாரி. பிரம்மி, மகேஸ்வரி, கௌமாரி. அடுத்தது திருமால் கிட்ட போயிட்டு வைஷ்ணவி என்ற ஒரு அவதாரம் உண்டாகின்றது. வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி என்று 7 பெண்கள் உருவாகி ஒரு படை திரண்டு போய் அந்த அசுரர்களை, அந்தகாசுரனை அழிப்பதற்காக செல்கின்றார்கள். அப்படி செல்லும்போது சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் ஒவ்வொரு சொட்டும் ரத்தமும் விடுறப்போ இந்த சுற்றி இருக்கிற அந்த சப்த கன்னியரும் அதை குடிச்சிடுறாங்க. இந்த காளி எல்லாத்தையும் வாங்கி குடிக்கிறான்றது ஒரு வரலாறு. பிராமியினுடைய அவதாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பிராமி பிரம்மன் சரஸ்வதி அவதாரன்றதுனால பிரம்மாவுக்கு ஆரம்ப காலத்தில் 5 தலைகள் இருந்ததாகவும், அவர் ரொம்ப தான் எனக்கு 5 தலை இருக்குது, நான் தான் பெரிய கடவுள், சிவனும் இல்லை விஷ்ணு இல்லைன்ட்டு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய போது சிவனால் சூளம் ஏந்தி அந்த ஒரு தலையை எடுத்ததாக ஒரு கதை இருக்குது. அடுத்தது 4 முகங்கள் தான். நம்ம நேரில் பார்க்கும்போது 3 முகம்தான் தெரியும். அதனால் அந்த 3 முகத்தை வைத்து அலங்காரம் செஞ்சுருக்காங்க. 4 முகமாச்சா இன்னொரு முகம் எங்கே போச்சுன்னா பின்னால் இருக்கிறது தெரியாது. அதனால் 3 முகம்தான் தெரியுது. அடுத்தது சரஸ்வதியினுடைய வாகனம் அன்னவாகனம். அன்னவாகன தேவின்ட்டு சரஸ்வதியை பாடுவார்கள். அன்னப்பறவை இருக்குது பாருங்க. பறவைகளிலே மிகவும் அறிவு வாய்ந்தது, கூர்மையான அறிவுடையது, பரிசுத்தமான வெள்ளை நிறம் உடையது, பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பிரிக்கக்கூடிய, பாலை தனியாகவும் தண்ணியை தனியாகவும் பிரிக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த அன்னப்பறவையை வாகனமாக வைத்து கொண்டு 4 முகங்கள். அடுத்தது 4 கரங்கள். வலது கரத்தின் மேல் கரத்தில் தாமரை மொட்டு, கீழ்கரத்தில்
ஸ்படிக மாலை, இடது கரத்தில் மேலே வந்து கமண்டலம், கீழே வந்து ஏடு, அந்த காலத்தில் ஓலையில் ஏடு செய்வார்கள்ல, அந்த ஏடு. இப்படி ஒரு அவதாரம். இந்த அவதாரத்தில் எப்படி இது மாதிரி ஒரு தோற்றமுடைய ஒரு பிரம்மகி என்ற ஒரு அவதாரம் ஒரு பக்கம் தோன்றியது. நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிந்த அளவுக்கு ஒவ்வொரு கன்னியர்களை பற்றி சொல்கின்றேன். இப்போ இன்னைக்கு வந்து அலங்காரம் என்னன்னா குங்கும அலங்காரம். குங்குமம் என்பது மங்களகரமான ஒரு பொருள், சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். அந்த குங்குமம்மை அணிந்தாலே, அந்த பெண்கள் நெற்றியில் குங்குமம் வச்சு வந்தாலே அவ்வளோ அழகாக, உச்சி மேலே வச்சா அவங்க திருமணமானவர்கள் என்பதை தெரிந்து கொள்வார்கள். பொட்டுக்கு கீழே வச்சா கன்னி பெண்கள் என்று தெரிந்து கொள்வார்கள். எல்லா மங்களகரமான இடங்களுக்கும் இந்த குங்குமம் பயன்படுகின்றது. இந்த குங்கும அலங்காரம் என்பது அம்மாவினுடைய நிறமான செந்நிறத்தை குறிக்கக்கூடியது. செந்நிறம் என்றாலே ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தி செந்நிறத்தால், குங்குமத்தால் சுயம்பு அம்மாவுக்கு அலங்காரம் செய்திருக்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. அந்த 3 முகம் 4 கைகள், அது உட்கார்ந்துருக்கின்ற அந்த கம்பீரம், அப்புறம் அணிந்திருக்கின்ற நகைகள் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு மெய்சிலுக்கின்ற அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த பிரம்மகி அமைந்திருக்கின்றாள். அவளை வழிபட்டால் நமக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாம் தீரும் என்பது வரலாறு. என்னுடைய அலங்காரத்தை நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். இந்த பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி என்ற சப்த கன்னியர்களை பற்றி 7 நாட்களுக்கு உங்களுக்கு எனக்கு தெரிந்த அளவு வரலாற்றை சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இவர்கள் வந்து காவல் தெய்வங்கள். பராசக்திக்கு, காளிக்கு உறுதுணையாக வருகின்ற காவல் தெய்வங்கள். அவர்கள் நம்மையும் காப்பார்கள் என்பது நம்பிக்கை. சரி, ஒரு சிறு கதைக்கு போயிடலாமா? அதாவது நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ பாரு ஒரு மனசில் ஓடின்னு இருக்குது. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வாழ்நாள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது குறைவே இருக்காது. ஆனால் அந்த பிரச்சனையும் கடந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படியே நம்ம பிரச்சனையிலே மூழ்கி போயிடுறது கிடையாது. அதற்கு தீர்வு கண்டு அதுலேருந்து வெளியே வரத்தான் செய்கிறோம். அப்படி ஒரு பிரச்சனைகளை மௌனமாக இருந்தாவே சில நேரங்களில் அது கடந்து போயிடும். நம்ம ஒன்றுமே அதுக்கு ஒரு எஃபெக்ட் போட வேண்டியது இல்லை, அது தானாகவே போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன கதையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குதிரையில் ஒரு வீரன் வழிப்பயணம் போய்கிட்டே இருந்தான். அவன் ரொம்ப தூரம் வந்ததுனால அவனுக்கு களைப்பாயிடுச்சு. ஒரு தெருவில் ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு தூணில் தன்னுடைய குதிரையை கட்டி போட்டுட்டு அவன் அங்கே ஓய்வு எடுக்கலான்னு உட்கார்றான். அப்போ நிறைய பேர் குதிரை வந்து குதிரை வந்துச்சு, குதிரைன்னு பசங்க ஓடியாருது இல்லாத பெரியவங்களும் ஓடியாருவாங்கல்ல குதிரையை பார்க்க. அப்படி இருக்கும்போது ஒரு குறும்புக்காரன் அவன் போய் அந்த குதிரை வாழை இழுக்கிறான். அப்போ அந்த குதிரையை வச்சிருக்க முதலாளி சொல்கிறான், ஐயா, வாழை இழுக்காதீங்க, அது ரொம்ப கோவக்கார குதிரை, அது விட்டுதுன்னா நீங்கள் 8 அடி போய் விழுவீங்க, உங்கள் பல்லுலாம் கொட்டி போயிடும், அதனால் அங்கே போகாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் எச்சரிக்கிறான். அதையும் கேட்காத இந்த குறும்புக்காரன் என்ன பண்ணுறான், சும்மா இல்லாமல் அடிக்கடி அதனுடைய வாழை உருவிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அது விடுற அவன் அதே போலே போய் 8 அடி காந்தி விழுந்தான். அவன் முன் பல்லுலாம் உடஞ்சி போச்சு. முன் பல்லு உடஞ்சது சும்மா இருப்பாங்களா? உடனே கோர்ட்டுக்கு போகிறார். என் பல்ல உடச்சிட்டான் இவன், இந்த குதிரைக்காரன் எங்கே இருந்தோ இங்கே வந்து என் பல்ல உடச்சிட்டான், இவனை சும்மா விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறான். கோர்ட்டில் நீதிபதி விசாரணை நடத்துகிறாரு. ஒரு பக்கம் குதிரைக்காரன், ஒரு பக்கம் குறும்புக்காரன். அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்குறப்போ விஷயத்த ஒருத்தர் சொல்கிறார். இது மாதிரி குதிரை வந்தது, இவன் வாழை தொட்டு அது வந்து உதச்சி இவன் பல்லு போயிடுச்சு, அதனால் அவன் வந்து
அரசர் இந்த நீதிபதி கிட்ட வந்து சொல்லறதுக்கு வந்திருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னோடனே என்னன்னு விசாரிக்க அந்த குதிரைக்காரனை கேட்குறேன், ஏன்பா உன் குதிரை வந்து ரொம்ப ரொம்ப முரட்டுத்தனமான குதிரையா அப்படின்னா கம்முன்னு இருக்கிறோம். சரி இது வாழை தொட்டா உதைக்குமா, அதுக்கும் அந்த குதிரைக்காரன் சும்மா இருக்கிறான். அடுத்தது இதெல்லாம் ஏன் நீ முதல்லயே பொது ஜனங்க நடுவில் கூட்டு வர இல்லையா, அது ஏன் முதல்ல நீ சொல்லலை அப்படின்னு கேட்டால் அதுக்கும் கம்முன்னு இருக்கிறான். ஏன்பா உனக்கு என்ன காது கேட்குமா கேட்காதா, நீ செவடனா, நான் இத்தனை கேள்விங்க கேட்குறேன் ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு சொன்னால் இந்த புகார் கொடுத்த இந்த குறும்புக்காரன் சும்மா இருக்கலாம்ல, எனக்கு பொங்குது. என்ன ஏயா இவன் நம்ம பாட்டுன்னு இவ்வளோ பல்லுலாம் உடஞ்சி ரத்தம் வந்து நம்ம இவன் மேலே கேஸ் கொடுத்துருக்குறோம், இவன் கொஞ்சம் கூட பயப்படாத அப்படியே அழுத்தமாக உட்காந்துருக்குறான் நின்று இருக்காரன்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் வந்துடுச்சு. நுணலும் தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவனே போய் சொல்கிறான், யோ வாயை திறந்து சொல்லையா, நான் முதல்லையே குதிரை வாழை பிடிக்காதீங்க, அது முரட்டு குதிரை, எட்டி வச்சா 8 அடி போய் விழுங்க, பல்லு போயிடும் அப்படின்றதெல்லாம் சொன்னேன். அதையும் கேட்காத இந்த ஆள் வந்து அந்த குதிரை வாழை பிடிச்சி இழுத்தாருன்னு சொல்லையா, ஐயா கேட்குறாரு இல்லை சொல்லு. இவனை காட்டி கொடுத்துட்டான். அதாவது குறும்புக்காரனை தான் செய்த குறும்பை தான் வாயாலேயே நீதிபதி கிட்ட சொல்லிட்டான். ஏன்னா அப்படி ஒரு ஆத்திரம் அவனுக்கு, தன் இவன் வாயே திறக்க மாட்டான்றான், அப்படியே மௌனமாக இருக்கிறான், அழுத்தமாக இருக்கிறான். அப்போ நம்ம என்னமோ பொய் புகார் சொன்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஆத்திரத்தில் என்ன நடந்ததுன்றத அவன் வாயாலே சொல்ல வச்சுட்டான். அப்போ நீதிபதி உறிஞ்சிக்கிட்டாரு, யோ அவர் தான் முன்கூட்டியே எச்சரித்து இந்த குதிரையை தொடாத, அது வாழை தொடாதன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ எதுக்கு போய் அதை தொடுவான, அது எட்டி உதைப்பான, நீ போய் தூரம் விழுவான, முன்பல்லுலாம் விழுவான, அதனால் நீ செய்தது தான் தப்பு, முதல்ல மன்னிப்பு கேளு அந்த ஆளுகிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீதிபதி சொல்கிறாரு. அதுபோல் ஏன் நீ சொல்லாமல் இருந்த பேசாமல் இருந்தேன்னா, ஐயா நான் பேசி இருந்தேன்னா இன்னும் உங்களுக்கு விவரம் இன்னும் மறந்துக்கினே தான் போவோம், உங்கள் நேரத்தை நான் வீணாக்க விரும்பலை. அவன் வாயாலேயே அவன் சொல்லிட்டான் வச்சான் பார்த்தீங்களா. அதனால் மௌனமாக இருந்தாலே சில பிரச்சனைகள் தானாக அது சரியாயிடும் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். நம்ம கூட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி குத்திக்கின்னு வெட்டிக்கின்னு சாவதை விட அதை மெதுவாக மௌனமாக இருந்து அதை எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கணுமோன்றதை ஆலோசனை பண்ணி செஞ்சோம்னா அது கொஞ்சம் பொறுமையும் மௌனத்தையும் கடைபிடித்தால் அந்த பிரச்சனை நாளடைவில் தானாகவே குறைஞ்சி நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால்தான் அம்மா அருள்வாக்கில் மௌனமாக இரு, மௌனமாக இரு என்று அடிக்கடி சொல்வார்கள். அதனால் நாம் சில நேரங்களில் ஆத்திரமும் அவசரமும் படாமல் கொஞ்சம் பொறுமையாக மௌனமாக இருந்தோம்னா சில காரியங்கள் அது தானாகவே நடந்துடும். ஆகையால் மௌனத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று அம்மாவின் கூற்று இந்த கதை மூலம் உண்மையாகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரம்மகியை பற்றி நான் சொன்னேன், நாளைக்கு மகேஸ்வரியை பற்றி சொல்ல இருக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஓம் சக்தி. ಮರೂರು ಮಣ್ಣಲಿ ಹುತ್ತದಲ್ಲಿ ಎದ್ದವಳೆ, ಅರಿಶಿನ ಕುಂಕುಮ ಸಿರಿಯಾಗಿ ಬಂದವಳೆ. ಮರೂರು ಮಣ್ಣಲಿ ಹುತ್ತದಲ್ಲಿ ಎದ್ದವಳೆ, ಅರಿಶಿನ ಕುಂಕುಮ ಸಿರಿಯಾಗಿ ಬಂದವಳೆ. ಓಂಕಾರಿಯಮ್ಮ ಕೆಂಪು ಸೀರೆ ಉಟ್ಟ ಅಮ್ಮ, ಓಂಕಾರಿಯಮ್ಮ ಕೆಂಪು ಸೀರೆ ಉಟ್ಟಮ್ಮ. ಓ
ಕಷ್ಟಗಳ ನಷ್ಟಗಳ ನೀಗಿಸುತ್ತ ಬದುಕನು ಬೆಳಗುವುದು ತಾಯಿ ನಿನ್ನ ಕರುಣೆಯಮ್ಮ. ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳ ನಷ್ಟಗಳ ನೀಗಿಸುತ್ತ ಬದುಕನು ಬೆಳಗುವುದು ತಾಯಿ ನಿನ್ನ ಕರುಣೆಯೇ. ಓಂಕಾರಿಯಮ್ಮ ಕೆಂಪು ಸೀರೆ ಉಟ್ಟಮ್ಮ, ಓಂಕಾರಿಯಮ್ಮ ಕೆಂಪು ಸೀರೆ ಉಟ್ಟಮ್ಮ. ಅಮ್ಮನ ನೆನೆ ಮನವೇ ಮೇಲ್ಮರವೂರಮ್ಮನ ನೆನೆ ಮನವೇ.